Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்படன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். சரியா? அதாவது இன்றைக்கி வந்து காலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் போது காலேஜை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். யாருக்கு வந்து 3 ஆப்ஷன் மட்டும்தான் வரும், யாருக்கு 5 ஆப்ஷன் வரும் அப்படிங்கிற 2 விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேஜை நமக்கு என்னாச்சு பார்த்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா அப்படின்னா அந்த காலேஜை பற்றின ஃபுல் டீட்டெயில் சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஃபீஸோ இல்லை வந்து பிளேஸ்மெண்ட்டோ தெரியலை அப்படின்னா உடனே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் நமக்கு அனுப்பும் போது நாம் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜை பற்றி தெளிவான அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தெளிவாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, யாருக்கு சார் 3 ஆப்ஷன் வரும்? எல்லாம் 5 ஆப்ஷன் வரும்னு சொல்கிறாங்க. 3 ஆப்ஷன் யாருக்கு சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 100 சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ஆப்ஷனே சரியா, அதாவது நீங்கள் கொடுத்த சாய்ஸே இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கற்பகம் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே என்னச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ ஆப்ஷனே கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களால மூவிங் அப்வர்ட்லாம் கொடுக்க முடியாதுல்ல. அதனால தான் அவங்களுக்கு என்னச்சு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் தான் வரும். சரியா? அப்போ எனக்கு வந்து 3 ஆப்ஷன் தான் வந்துச்சு அப்படின்னா பயப்பட வேணாம். நீங்கள் கொடுத்த சாய்ஸஸில் ஆப்ஷனே உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா? அப்போ அவங்களுக்கு அந்த 3 ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, ஐ அக்செப்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட். அதாவது இப்போ கிடைச்சிருக்க அலாட்மெண்ட்டை நான் என்னாச்சு பார்த்தேன் அக்செப்ட் பண்ணுறேன், நான் இந்த காலேஜை நான் ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். செகண்ட் ஒன்று என்னாச்சு பார்த்தேன் ஐ டிக்ளைன் தி கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். சரியா? தேர்ட் ஒன்று என்னாச்சு பார்த்தீங்கன்னா நான் இந்த கவுன்சிலிங்கை விட்டு நான் வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அதனால் நான் திரும்ப சொல்கிறேன், ரவுண்ட் 2ல் நீங்கள் இருந்து ரவுண்ட் 3க்கு போகிறதுக்கு முடிவு பண்ணாதீங்க. அது வந்து மிக ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருக்கும். சரி, அடுத்து இந்த 5 ஆப்ஷன் வந்து யாருக்கு சார் இருக்கும்? 5 ஆப்ஷன் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு 100 காலேஜ் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10வது பிளேஸ்லையோ இல்லை 20வது பிளேஸ்லையோ இல்லை 30வது பிளேஸ்லையோ இருக்கக்கூடிய காலேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மூவிங் அப்வர்ட் கொடுக்கலாம். அப்போ இந்த 5 ஆப்ஷன் இருக்கிறவங்க தயவுசெய்து 2 ஆப்ஷன்லேயே நீங்கள் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட். சரியா? அதாவது இப்போ கிடைச்சிருக்க அலாட்மெண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு அர்த்தம். செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டர் போகணும். சரியா? ஐ அக்செப்ட் தி கரண்ட் அலாட்மெண்ட் ஆப்ட் ஃபார் தி அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் இப்போ கொடுத்துருக்க காலேஜ் ஏற்றுக்கிறேன், இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு மேலே பெஸ்ட்டாக இருக்க காலேஜ் இருந்தால் கொடுங்க. தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ டிக்ளைன் தி கரண்ட் அலாட்மெண்ட். சரியா? இந்த கரண்ட் அலாட்மெண்ட்டை நான் என்ன ஏற்கவே இல்லை, நான் இதுக்கு மேலே எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக இருந்த காலேஜ் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் அடுத்த ரவுண்ட் போய்க்கிறேன்னு அர்த்தம். ஃபோர்த் ஆப்ஷன் என்னென்னா எனக்கு இப்போ கொடுத்துருக்க காலேஜ் எனக்கு வேணவே வேணாம், நான் அடுத்த ரவுண்ட் போய்க்கிறேன். ஃபிஃப்த் ஆப்ஷன் என்னென்னா நான் கவுன்சிலிங் எடுத்து வெளியே போய்க்கிறேன், இப்போ உங்கள் கவுன்சிலிங்கே எனக்கு தேவையில்லைப்பா அப்படிங்கிற அர்த்தம். சரியா? அதனால் 2 ஆப்ஷனையும் மேக்ஸிமம் நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா தேர்ட் ரவுண்ட் போய் சுத்தமாக எந்த காலேஜுமே நல்ல காலேஜஸ் வந்து இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட அதாவது எந்த காலேஜை பற்றி தெரியலை, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.